டொனேஷன்ன்றது வந்து யாருக்கு யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் யங் ஏஜில் இருந்து 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் கூட வந்து டொனேட் பண்ணலாம். பட் ஹெல்த் ஆஃப் த கார்னியா வந்து ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். மோர் தேன் 80 இயர்ஸ் இந்த கார்னியல் ஹெல்த் அந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களும் டொனேட் பண்ணால் அது வந்து ஃபார் ரிசர்ச் பர்பஸ் டெஃபினட்டாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ யாருனாலும் டொனேட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சில ஸ்க்ரீனிங் இருக்குது. இந்த மாதிரி ஜாண்டிஸ் வந்திருக்கக்கூடாது, அண்ட் ஹெப்படைட்டிஸ் அதெல்லாம் வந்துருக்கூடாது, இந்த மாதிரி ஹெச்ஐவி வந்துருக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா தே கேன் நாட் டொனேட். பட் சர்ஜரி பண்ணியிருந்தால் கூட டொனேட் பண்ணலாம். இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால அது வந்து பண்ண முடியும். ஏன் டொனேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து கார்னியல் பிளைண்ட்னஸ், இந்த கருப்பு மொழியில் வந்து பார்வை வந்து கருவழியில் ஸ்கார் ஆகிடும். ஸோ ஸ்காரிங் இருக்குது அப்படின்னா அதை கருவழி பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், கார்னியல் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கார்னியல் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பார்வை குறையிறதுனால உள்ளே இருக்கிற ரெட்டினா அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் கருப்பு முடி மாத்திரம் நம்ம வந்து மாற்றினா அது சரியாகும். ஸோ கார்னியான்னு நான் எதை குறிப்பிட்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரில் வந்து ஒரு ஹெட்லைட் இருக்குன்னா அதில் ஒரு டோம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டோமை தான் வந்து நம்ம வந்து கார்னியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டோமில் வந்து ஏதாவது ஒரு ஸ்மஜ் ஆகிடுது அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டா அது கிளியர் ஆகிடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுடைய கருவழியை வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ணால் அது கிளியர் ஆகிடும். முன்னாடி வந்து ஃபுல் கார்னியாவையும் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ லேயர் பை லேயர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். ஸோ முன்னாடி பண்ணுறது வந்து பெனட்ரேட்டிங் கெரட்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் எண்டோதீலியம்னு ஒரு லேயர் இருக்குது, இன்னர் லேயர், மேலே இருக்கிற அதுக்கு அடுத்த லேயர் இருக்குது. ஸோ அதனால் டிசெக்கு, டிமெக்கு, டால்க்கு அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அண்ட் ரிஜெக்ஷன் ரேட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். டெஃபினட்டாக டொனேட் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கார்னியலி பிளைண்ட் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சில்ட்ரன் தான். ஆல்மோஸ்ட் 80% பார்த்தீங்கன்னா இட் வில் பி சில்ட்ரன். ஏன்னா வந்து அந்த கார்னியல் இன்ஜுரி, பென்சில் இன்ஜுரி, அப்புறம் முன்னாடிலாம் இந்த தீபாவளி கிராக்கர்ஸ்னால் வரக்கூடிய அந்த இன்ஜுரி எல்லாம் வந்து தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் மோர் ப்ரோன், எஸ்பெஷலி இந்த வீக்கர் செக்ஷன் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு. தே டு நாட் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் த கிராக்கர் இன்ஜுரி அண்ட் அந்த சின்ன சின்ன இன்ஜுரிஸ். அண்ட் ஸோ they are the ones who are more prone. அவங்கெல்லாம் they will be benefited.